இருந்தாலும் சமாச்சாரம் யாருக்கும் தெரியப்படாது. போகலாமா? 6 மாசமா ஆள் இல்லங்கிறத வெளியே சொல்லாத. நான் போகலனாலும் உன் மருமக உனக்கு மரியாதை கொடுத்தாளா அப்படின்ற ஒரு குறை வரும். ஆமா, போகலாமா? என் மாமன் சொல்லிட்டு வரமா மகாராஜா, மருமா வந்திருக்குதுங்க. கற்பகம் வந்திருக்கா? ஆமா, வந்திருந்தாலே கொண்டு வாடா. உன்னை நம்பிதான் சின்ன வயசுல எனக்கு தாய் தகப்பு இல்லைன்னு என்னை வளர்த்து சினிமா கோட்டால விசில் அடிக்காத என்னை மார் மீதும் தோல் மீதும் சுமந்து வளர்த்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் எந்த நேரத்துல எதை கேட்டாலும் அந்த நிமிஷமே எனக்கு வாங்கி போட்டு அழகு பார்த்து ஆமா எங்க அப்பா அம்மா இல்லைன்ற குறை தெரியாத என்ன வளர்த்தாடுற எங்க மாமா. உன் கஷ்டத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம். உங்கள் மலராடிக்கு உங்கள் மலராடிக்கு போட்டி செய்த தங்களுடைய பொற்பாதாரம் கமலங்களுக்கு தங்கை செல்வமா இருக்கும்படியான மருமகளாகிய கற்பகம் தங்கை பிள்ளை என்று முன்னால் உண்மாய் வரப்படாது. நீ பெற்ற பிள்ளை என்று யாரும் உனக்கு வேண்டும். வணக்கம் ஆகட்டும் அம்மா. மங்களகரமாகத்தானே மகிழ்ச்சியாக வாழ்வாய்மா. சந்தோஷம் மாமா. ஒரு வாயாடு என்று வாதனையா இருக்கிறோம். என்ன வாடி போட என்ன சமாச்சாரம்? அப்படியே அர்ஜுன்ல கூப்பிட்டான். என்ன மருமகன் கற்பகவல்லி? யாரு மருமகடி? மரும வந்துக்கிறாளா? சரி, அவ பேசாதீ. மருமகள். ஓ மருமகளை வாமா போமான்னு பேசுவாங்களா?
அவன் பேசாத. ரத்தத்துல இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். ஆமாண்டி வந்துருக்கடி ஆச்சரியம். இப்ப வந்திருக்கிறா அவளை போய் பாக்கணுமா? என்ன சரி அதான் அன்பா அன்பா விமர்சன செய்தி பொறுமையா பேசுறி. பொறுமையா பேசணுமா? சரி நான் பாத்துன்னு வரேன். போ சரி பாரு. போ உட்காரு. உட்காருனாங்க போய் புடுத்த நாமள உட்காரு. நாமள புடுத்த நாமள உட்காரு. நாமள போய் நாட்டு இந்த ஊர்ல ஒரு பொம்னாட்டி மருமக சம்பாதிச்சு பாத்துக்கணும். நல்லா மருமக சம்பாதிச்சுட்ட பெரியவங்க முன்னாடியும் சோறு திங்கும் போது இப்படி இப்படி காலை போட்டு ஆட்டினாலும் குடும்பம் குடிச்சு வர போடும். ஓ நீ இது மாதிரி ஆறு போட்ட போறாளா? சரி சரி அது என்ன இப்ப எப்படி ஆளு பிடிச்சாச்சு. அப்படிதான் மண்மலை மாதிரி இருக்கணும். பட்டு அங்க இருக்காங்களா? இருக்காங்க பார்த்து போ. அத்தனை சொல்ல சின்னது சக்காலத்து அத்தன்றாடி அம்மா வந்து அப்படியே பச்சை இந்த பூதளம் எல்லாம் பூதையும் இந்த பூதளம் எல்லாம் என்ன பண்ணுவாரு? பூ வந்து வித்ததுன்னா தலை சீவி பூ வைமான்னு வாங்கி கொடுப்பாரு. தலை சீவி புடவை கட்டி பூ வைப்பேன். இந்த அம்மா வந்து அடி அனாத நாயே உனக்கு பூ ஒண்ணு வேணுமா? அப்படியே பிச்சு நாருந்தாரா ஒத்துக்குவாங்க. எந்த காலத்து மருமகளா இருந்தா சோறு கிடைக்காது உனக்கு. இப்பதான் மாணவர் தான் மருமகளை பண்ணணும். இந்த ஊர்ல என்ன பார்த்து கத்துக்கணும். அம்மா என்னன்ற அப்படி பிச்சு உதருவாங்க. வீட்டு வேலை செஞ்சாலும் பொழுதுக்கு வேலை செய்வேன். எங்க மாமா வந்து என்ன சாப்பிட்டு இந்த அம்மா எனக்கு பச்சை தண்ணி ஊத்தி உப்பு போட்டு உனக்கு டிஃபன் வேற வாயுதா, உனக்கு சுடுசோறு கேக்குதா அப்படின்னு அந்த தண்ணியும் சோறும் தான் தின்னுக்கிட்டு இது நாள் வரைக்கும் வாழ்த்தேன். எங்க மாமா கேட்டா சாப்பிட்டேன் மாமா, எனக்கு எந்த குறையும் இல்லை. இது எங்க மாமா கிட்ட நான் காட்டுறதில்லை. அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு வேற நிக்க நேரம் இல்லை, அந்த இடம் இல்லையே. அந்த தண்ணி சோறு கொடுக்கறதுக்கு கூட நமக்கு ஆள் இல்லை. அது அனாதை ஆகிவிட்டோமே. மருமகளுக்கு 2024 மாமியாருக்கு தான் இந்த நிலைமை. ஏற்பட்ட எங்க மாமியார் அவங்க இந்த பூதளம் எல்லாம் புகழும் மாமியாரே பொன்னாடிக்கு பத்தி செய்ய தங்களுடைய பொற்பாதார்ந்த கமங்களுக்கு தன் மருமகளாகி இருக்க முடியான கற்பக வள்ளி கோடான கோடி வணக்கம். சரிம்மா வந்து எந்த பதம் முருகா சைக்கிள் கேட்கிற சாண்டு கொடுத்தோம். நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவோம். பல்லு மேல போட்டு பேசுவோம். சொல்றேன் சொல்றேன்டா. ஏன்னா 4 பேர் பார்த்து 3 பேர் காரி மொழி கூடாது. என் குடும்பத்தை பார்த்து அப்பேற்பட்ட குடும்பம் பண்றவன் இந்த மாமியா என்ன இருந்தாலும் ஆவாதம் இருந்தாலும் சரி, ஆனவனா இருந்தாலும் சரி. என்னடி சக்காத்தி பேசுறவ அப்படி அப்படியே மாணவராடி மாணவராடி அப்படியே என்னோட மருமக சம்பாதிச்சு பாரு. நல்லா இருக்கு அம்மா. சரி மாமா என்ன ஆம்பள என்ன நீங்கள் எந்த மாமா
நீங்க கூப்பிட்டதா சொன்னாரு. வந்தேன், அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டேன். எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் போய் வரமா. அல்லந்த செந்தாமரை புஷ்பம் எப்படி இருக்குமோ அதை போல் இருக்கக்கூடிய முகம் மாடி வதை இருக்க மாலையிட்ட மன்னன் மாமன் அழைத்தால் சொன்ன வழி நீ மட்டும் வந்துட்டிய. ஆமா, என் மகன் வெளியே போயிருக்காரு. அவர் வர்றதுக்குள்ள நான் வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். முகத்தை பார்த்தால் ஒரு மாற்றமா இங்க பாரு ஆம்பளை, இருக்கு. செல்லி வந்திருக்காரு அந்த தேமானி பையன். நீ பொறுமையா கேட்கணும். தேமானி பையன் ஏதாவது கொடுமை பண்ணி அடிச்சுட்டு போனா யார் ஏமாவனா? தேவடாளுக்கு பிறந்த பையன். ஏண்டி இரு இரு இரு, கொஞ்சம் துடுது. தேவடாளுக்கு பிறந்த பையன் தான். யார தேவடின்ற? மாமனே சொன்னேன், நானே சொன்னேன். இரு இரு, கேங்க வாங்க, இங்க வாயா. என்னடி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா சிரிச்ச முகமா வரணும். என்னடி தாலி அட்டு முண்டியாட்டம் மூணு என்னடி அர்த்தம்? என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? என்ன நம்மளது? ஏய், மாலையிட்ட மன்னன் நெங்கடி. எங்கடி அம்மாவன்? எங்கடி அம்மாவன்? முருகா, 6 மாசமா மறைமுகமாக இருந்ததான் மரியாதை. இப்ப எங்க அத்தையும் எங்க மாமாவும் என் பிள்ளை எங்க பிள்ளை எங்க? ஆமா, புள்ள எங்க? புள்ள எங்க? என்னடா சொல்? சொல்லாத இருக்கிறதுல இனிமேல் பலன் இல்ல. மாமா, அத்தை என்னம்மா? நான் என்னவென்று அத்தை சொல்வாரு. எந்த தலைவீதி உங்களை நான் வெல்வாரு. நான் மன்னர் இல்லாத பாவி. உங்களால் அமைக்கப்பட்ட மாளிகையே என்னை கொண்டு விட்டு சரி, உங்க பிள்ளை வெளியே போனவர் 6 மாத காலமாக எங்க இருக்கிறார், என்னானார் என்பது எனக்கு தெரியாது. ஐயோ மனவா, புள்ள பத்த புள்ள பத்த புள்ள பத்த புள்ள பத்த புள்ள பத்த. ஐயோ ஐயோ அம்மா, ஏ சித்தப்பா, ஐயோ சாமி, ராணி அம்மா மயங்கி வந்துடா. ஐயோ ராசா, இதெல்லாம் வந்து போறா வாடா. ஏ கார்த்தி சின்னசால் தான். ராசா, சாமி எங்க போச்சு? தண்ணி விடுறா. ஐயோ அம்மா, சாமி. என் புள்ளைய காணன்றாலே, என் புள்ளைய காணன்றாலே. ஐயோ காணன்றாலே. என்ன பண்ணுவேன்? தெரியாது அவனுக்கு? ஏண்டி காட்டுல மேதான் காடை, காட்டுனால அரியலூர் போட்ட சாடை. என்ன இந்த ஊர்ல பேரு ஓட? என்ன இந்த ஊர்ல ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்க? பத்தாறு பல்ல பாதமா வளர்ப்ப, பச்சை தண்ணி கூட கட்ட மாடிப்பேன், ஏழு கட்ட கட்டி உதப்பேன். நீ சத்தினா போனீங்கன்னா நானே சேமமாயிருப்பேன். காணன்றா எங்க போனான்னு தெரியல.
அவன் ஒழுங்கா இருக்கப்பா. தேவையா வளர்த்தது சரியில்லை. வளர்த்தது சரியில்லை. கம்மனா ராம்பல எட்டி போக்காரு புடிச்சு வச்சு சாணியாட்ட உட்காந்துருவோம். இங்க வந்த நடக்கு கால் ஒடிச்சு பெட்டுக்காது அப்படியே. ஏய் அரி பத்து பிள்ளைங்க யாரி கற்பாகமே யாரி கற்பாகமே பத்து பிள்ளைங்க யாரி கற்பாகமே யாரி கற்பாகமே பாவலா நிறைய என்னடி என்ன அடிக்காதே என்ன அடிக்காத நேரமே இருக்காது உனக்கு. ஆமா எனக்கு அப்பெல்லாம் வழி தெரியல. அதுரா பாரு முதல்ல கண்ணீர் வடிக்கிறா பத்தியா. அடிக்காத என்னை இப்போ உங்களால அடிப்பட்டு என் உடம்பெல்லாம் ஒரு புருஷன் இல்லாதவன் எப்படி இருக்கு. தலைநடிய மஞ்சள் பற ஒரு குண்டா ரசம் வைக்கலாடா அந்த மஞ்சள்ல. பைபாஸ்ல போய் வெள்ளை கலர் ரோடு அந்த ரோடு மேல ஒரு நீட்டு போட்டு சிக்னல் கொட்டு மாரி போட்டு சிக்னல் லைட் ஆட்டறால பேச சக்காலத்தி வாய மூட்டட்டி அடி சக்காலத்தி சாது மாறி அம்பாரைய கொட்டி யாரு சக்காலத்தி வாய மூட்டட்டி சக்காலத்தி வாய மூடு சாடுடா தோடப்பட்டாரே சாடுடா தோடப்பட்டாரே ஒரு சமாச்சாரம் தெரியுது. என்ன தெரியுது? ஆம்பளை காணான்னு சொல்றான்ல, இந்த ஆம்பளை அடிக்கிறதுக்கும் அவன் நிக்கிறதுக்கும் ஒரு வேலை மாமனாரு மருமாவளை வச்சுக்கிட்டான். அதனால அந்த சக்கரத்திலேயே சாண்டை குடிச்சுன்னு ஒன்னா இருக்க பார்த்து அவன் எங்க போய் செத்தானோ உனக்கு பத்து தலை விட மாட்டேன் விஷத்தை ஊத்தி அவளை அடிக்கிறது அம்மாக்கும் ஒருத்தர் அம்மா இந்த பாருல இந்த மாதிரி ஆம்பளை டமக்கா ஊத்தி சாவடிக்கும். போன இடம் எனக்கு தெரியாது, ஆனா இவனுக்கு தெரியாது என் ஆம்பளையா எங்கேயும் போயிருக்க முடியாது. அரண்மனையிலே விட்டு விட்டு போகும்போது என் அருகாமையிலே இருக்கும்படியான மந்திரியார நான் வரும் வரைக்கும் விடுதியில பதனமாக காவல் இருக்க வேண்டும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு போனவர் நான் எங்க போறேன்னு சொல்லாத இருக்க முடியுமா? எனக்கு தெரியாது, எங்கேயும் போயிருக்க முடியாது. உள்நாட்டுக்கல்ல ஆதாரம் சொல்லுவாங்க. என்ன கூடவே இருக்கிறவன் தான் சொல்லி வைக்கிறதுக்கான. மந்திரி அறியாம ராஜா வீட்டுல துணி போறானாக்க போகாது. அதனால வீட்டுல இருக்கிற பூனை அடிச்சா
போன அடிச்சா மோட்டர் சைக்கிள் எலி தானா கீழே வரும். அது தானா போய் பிடிச்சி வருமா? ஆமா. அந்த மாதிரி கொட்டு மோளத்தோடு திருமணம் செய்து கொண்டு நந்தவனத்துல பூ மாறுகிறேன். குடிப்பு வச்சு சொல்லி ஒண்ணுதான் அனுப்பணும் கூட. ஆமா. உன் மகன் போன இடம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். போன சொல்ல மாட்டேன். சொன்ன இதெல்லாம் கை காலு கட்டி அதான் கண்ணி மேல படுக்க போட்டு பட்டத்தை யாரை விட்டு மெருகெடுப்போம். நிறுத்தியா பாரியா நீ அடிச்சு நம்ம சொல்லுவான் பொம்மை நட்டு அடிக்கிற அடி ஒண்ணு இட்டு மாதிரி இருக்கும். அந்த தக்காளி சொன்னால போயிட்டா நாளைக்கு ஆட்டம் போல இருக்கட்டும். எங்கேயும் போகல, உங்க நாட்டுல தான் இருக்கிறோம். இதா ஜெயமாபுரி நாடு. சந்தன கோபுர வீதி. 64 நம்பர் வீடு. சுப்புதாசி மகா குப்புதாசி. குப்புதாசி மகா கமலாதாசி. கமலாதாசி வீட்டுலதான் போட்டான். போ யார பார்த்து என் பிரச்சனை ஒரு காலமும் என் மாமன் பிள்ளை எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அவர் கட்டின தாலிக்கு எனக்கு துரோகமே செய்ய மாட்டாரு. உனக்கா என் மேல பாசமா இருப்பாரு. ஆமா காசு வீட்டுல இருக்காருன்னு ஏப்பா அப்படி சொல்றேன்? உண்மையாகவா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. என்ன? அந்த தாசி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் வேலை எனக்கு ஆசையா இருக்குது. நான் அவன் வீட்டுக்கே போறேன்டா மந்திரி. நான் வர வரைக்கும் நீ இங்கே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப தாசி மணியா அந்த தாசி மணியா அவன் எப்ப அந்த தாசி யாரு? அந்த யாரு தெரியுமா? உங்க மருமவளுக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் போது நாட்டிய மாடுங்க பத்தியா, அந்த பெண்ணு தான் கமலாதாசி. அந்த நாட்டிய பெண்ணு கூட தான் போயிட்டா. நீ என்ன சொல்ற? இப்ப சென்று அவன் மனைவி நாசம் செய்த புத்திரி தானா? உன் மகன் போயிருக்கிற தாசியோட இப்ப அப்ப மகனும் வந்துட்டான். இப்ப தேவடா கூட திருப்பி படுக்கிறதுக்கு அப்படி வந்துட்டான். அவர் பொண்ணு தாசியமான உனக்கு ஏதோ புத்திருக்குதா? நீ போறக்கூடிய இடம் தாசி தெருவு. ஆமா. என்ன மாதிரி வாலிபார்ல தாசி கிட்ட படுக்கிறதுக்கு வருவாங்க. நீ போனினா இம்மா நாளா பார்த்த கரைக்கு இது ஏதோ புதுசா தொழில் கட்ட வந்துருக்குது அப்படி அப்படின்னு ஒண்ணு கை பிடிச்சி பண்ணுவேன். கையமையம் போட்டுருவான். நீ போனினா புள்ளைய கூட்டிட்டு வர மாட்டேன். புள்ள வாங்கிக்கிட்டு மனசாட்சி மற்றது கல்யாணத்தை இவன் சாட்சி. என்னை யாரு எது சொன்னாலும் பரவாயில்லை. என் திருமண பந்தலிலே வந்து நடனமாடின கமலா மீது கண்பட்டு அவரோடு போயிருக்கார். அப்பேற்பட்ட என் புருஷன் நான் நேரடியாக சென்று படிபிடித்து அழைத்து வருகிறேன். உன் தாய் தந்தருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படி ஏதாவது உண்டு சொல்லி இல்ல அந்த பொண்ணாத்த சீக்கிரம் கொண்டு வாங்க. வால்பாறை வெங்காயம் வாசம் கட்டும் பெருங்காயம். நான் என்ன சொல்ல வர்றேன் கேளு. இந்த பாரு, இந்த எச்சு ஈரம் காயறதுக்குள்ள என் மவனோட இந்த நாட்டுக்குள்ள வரமேறினா வா, இல்ல இந்த ஊர்ல ஒரு ஏரியோ ஒரு குளமோ ஒரு குட்டையோ ஏதாவது இருந்தா வீண்டு செத்து போ. கூட்டு வரமேறினா வா, இல்ல இந்த ஊர்ல ஒரு 4 மைனர் இருப்பானு பாரு, அவனை ஈத்துக்கிட்டு அரியலூருக்கே போய் சேரு. ஆமா அதான் போயிட்டு வா, வந்து என்ன பாரு. எப்படி போயிட்டு வாமா, சாலப்பட்ட கூடலூருக்கு வந்து அது மாதிரியா?